அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில நல்லா சூப்பரா சுட சுட இடியாப்பங்க. இது வந்து கிச்சடி சப்பா அரிசியில செஞ்ச இடியாப்பம். தேங்காய் பால், நாட்டு சக்கரை சூப்பரா வச்சு காலை டிஃபனை முடிச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் என்னுடைய ஃபேவரட்டான மீன் குழம்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிளி மீன் நல்லா மாங்காய் போட்டு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீன், கிளி மீன் எல்லாமே கலந்துருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டால் பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ என்னங்க டேஸ்ட் உங்களுக்கு? மீன் குழம்புல மாங்காய் போடலைன்னா என்ன குழம்பா இருக்கும் சொல்லுங்க. ஒரு சில மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் போடாமல் குழம்பு வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச மாங்காய் சொல்லவே வேணாம். சும்மா சூப்பராக இருக்குது டேஸ்ட் அந்த குழம்போட சேர்ந்து சாப்பிடும்போது. ஸோ எத்தனை பேருக்கு குழம்புல மாங்காய் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் அந்த கடைசியாக வந்து அந்த தோலோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பசங்களுக்கு மீன் குழம்போட மீன் வறுவல் வந்து கொடுத்து அமிச்சாச்சு. எங்களுக்கு வந்து ஒரு அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு இன்னைக்கு டோனட் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து அவன் தேவை இல்லையா, ஸோ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு வந்து டோனட் செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதை இன்னொரு ½ அன் ஹவர் ப்ரூஃபிங் விடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பசங்களுடைய தொல்லை தாங்காமல் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இதில் என்னன்னா டோனட்டோட ஷேப் ஃபைனலாக நல்லா சூப்பர் ஃபிகராக வரும்னு பார்த்தா சப்ப ஃபிகராக வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ப்ரூஃப் விட்டுருந்தா இனிமேல் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் டோனட் அப்படின்னு சொல்லி மேலே சாக்லேட்லாம் டிப் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு கொடுத்துட்டேன். பசங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பருங்க.